ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோவில் வந்து காட்டியிருக்கிறது வந்து ஒரு லாங் மேக்ஸி தைக்கிற மாதிரி தான் காட்டியிருக்கேன். ஆனால் நான் பேச போகிறது வந்து அதை பற்றி கிடையாது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். சேம் டைம் நான் வந்து வீடியோவில் வந்து நான் இதை பற்றி தான் பேச போகிறேன்னான்னு கேட்டால் கிடையாது. ஸ்டிச்சிங் வேணுங்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க, வேணாங்கிறவங்க டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளி வருது. நிறைய பேர் வந்து தைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர் ஸ்டிச் பண்ண முடியாமல் இருப்பீங்க. ஆனால் ஸ்டிச்சிங்க்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீட்டாக, அதாவது நல்லா கட் பண்ணுற மாதிரி நல்ல சாணம் வச்சு 2 சிசர்ஸ் வச்சுக்கோங்க. நல்ல கனமான கிளாத்ஸ் எல்லாமே கட் பண்ணுற அளவுக்கு சிசர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன் 2 அப்படின்னோன்னா, அந்த தீபாவளி டைமில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கிளாத்ஸ் வந்து கட் பண்ணிகிட்டே இருப்போம், நமக்கு ஸ்டிச்சிங் போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து 2 சிசர்ஸ் இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். கத்திரிக்கோல் எப்போவுமே நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா ஆள் பாதி ஆயுதம் பாதி. ஆள் சரியில்லைனாலும் ஆயுதம் சரியாக இருந்தால் தான் இது நடக்கும். நான் வந்து இது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறதுக்கு உண்டானது. நான் இதை வந்து ஆயுதமும் பாதி தான் சொல்லுவேன் எப்போவுமே. நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அது வந்து நம்ம வேலையை காட்டிலும் நம்ம கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தால் கூட கத்திரி ஈஸியாக வெட்டுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக அப்படியே கடகடான்னு வெட்டிடலாம். அதே சமயம் நம்ம பிரிஸ்காக இருந்தாலும் கத்திரி சரியில்லைங்கும்போது திருப்பி திருப்பி வெட்டும்போது கைவலி வந்துடும். நமக்கு அது அந்தளவுக்கு செட் ஆகாது. ஸோ கத்திரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்து 2வது விஷயம் என்னலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாபின் கேஸ் 2மே எக்ஸ்ட்ரா கேசஸ், அதாவது நிறைய நூல் சுற்றி சுற்றி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கேசஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி நீட்டாக ஃபுல்லாக ஃப்ரீ கேஸாக மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த டைமில் எந்த கிளாத் அடிக்க வரும்லாம் நமக்கு தெரியாது. ஸோ கடகடான்னு நம்ம முடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணால் தான் முடியும். பாபின் கேஸ் வந்து ஃப்ரீ பண்ணால் தான் முடியும். ஒரு 5 பாபின்லேருந்து 6 பாபின் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 5லேருந்து 10க்குள்ளே நீங்கள் பாபின் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 10 பாபின் ஜாஸ்தி தான், 5 ஓகேவாக தான் இருக்கும். கேஸ் கட் வந்து எல்லாருமே 2 வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ நம்ம தைச்சிட்டே இருக்கிறதுனால எப்போ மிஷின்லேருந்து என்ன ஃபால்ட்டு வரும்னே நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி மிஷினை நல்லா எண்ணெய் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 3வது விஷயம். மிஷின் ரெடியாக இருந்தது அப்படின்னா தான் நமக்கு தைக்கிறதுக்கு ஸ்பீடாக இருக்கும். எந்த ஃபால்ட் இருக்குது அப்படின்னா இப்போவே ஓவர் ஆயில் பண்ணி நீட்டாக கூப்பிட்டு இது பண்ணி நம்ம மெக்கானிக்கை வர சொல்லி அதை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல நமக்கு வந்து கஷ்டமாயிரும், வேலை கொஞ்சம் சொதப்பி விட்டுரும். அதனால் இது பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து எல்லா வேலைகளையும் பெண்டிங் வேலைகள் எல்லாமே முடித்து வச்சுக்கோங்க. இது வந்து 4வது விஷயம். ஏன் பெண்டிங் வேலைகள் சொல்கிறேன்னா, பெண்டிங் வேலை பழைய வேலை கொடுத்தவங்களும் கேட்பாங்க, புதுசாக வேலை கொடுக்குறவங்களும் கேட்பாங்க. அதனால் வந்து முடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் அந்த மாதிரி போடுறவங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கையுமே வந்து முன்னக்கூட்டியே கொடுத்து வாங்கி போட்டு முடிச்சுருங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்களுக்கும் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டைமிங்கில் வந்து நம்ம அவங்களையும் நெருக்க முடியாது. அவங்களுக்கும் சில ஆர்டர்ஸ் வச்சுருப்பாங்க. நம்மளை மாதிரி நிறைய டெய்லர்ஸ்க்கு அவங்களும் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த வேலையவும் நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லியராக கொடுத்து, அதாவது அவங்க 10ஆந்தேதி கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5ஆந்தேதியே அவங்கக்கிட்டேருந்து வாங்கி 7ஆந்தேதி நீங்கள் முடிச்சுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு 8ஆந்தேதிக்குள்ளே முடியும். 9ஆந்தேதி நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். கொக்கி கட்டி அந்த மாதிரி வேலைலாம் இருக்கும் இல்லையா, முடிச்சு வச்சுருவோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே டெலிவரி கொடுத்த மாதிரி இருக்கும். யார் கொடுத்தாலும் இந்த தீபாவளிக்கு மட்டும் வேண்டானே சொல்லாதீங்க. இது வந்து 6வது விஷயம். எப்போவுமே எல்லாருமே தீபாவளிக்கு வந்து துணி நிறைய வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு வந்து பெண்டிங் போடவே செய்யாதீங்க. எல்லாருமே ஃபினிஷ் பண்ணி எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலான்றதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கங்க. ஈஸியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தீபாவளி டைமில் தான் நிறைய ஆர்டர் வரும் நமக்கு. ஏன்னா கடையிலலாம் முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வரும். நம்ம அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு உண்டான கஸ்டமர்ஸாக மாறிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கங்க. யாருமே எந்த வேலையும் முடியாது வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கொஞ்சம் ஈஸியாக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்புறம் இது வரைக்கும் கட்டிங் போர்டு இல்லை, கட்டிங் டேபிள் இல்லை அப்படின்றவங்க
கீழே போட்டு தான் வெட்டுறீங்க அப்படின்றவங்க வந்து ஒரு சின்ன ப்ளைவுட் மாதிரி ஒரு மீட்டர் கிளாத்து போடுற மாதிரி ஒரு ப்ளைவுட் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து தரையில் உட்காந்து வெட்டும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதை விட அந்த ப்ளைவுட்டை வந்து மடியில் வச்சுட்டு வெட்டும்போது உங்களுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் குனியாமல் வெட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்குமே கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு டேபிள் வச்சுருக்கிறேன். டேபிளில் நின்று வெட்ட முடியாத சமயத்தில் இந்த போர்டு தான் வச்சுருப்பேன். 1 மீட்டர் அளவில் ஒரு ப்ளைவுட் தான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ப்ளைவுட்டை தான் போட்டு வெட்டிக்குவேன். யாருக்காவது வேணும், கட்டிங் டேபிள் பற்றி வேணும், இல்லை அந்த ப்ளைவுட் பற்றி வேணும்னாலும் வீடியோவில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை வந்து போடுறேன். அந்த லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதையுமே ஒரு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். அப்புறம் வந்து நூல்கண்டு நிறைய, அதாவது ஒரு 100 கலர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 100 கலர்ஸும் வந்து நமக்கு என்ன அவைலபிள் கலர்ஸ் வரும் அப்படின்றது வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த மாதிரி பார்த்து அந்த கலரை கூட வாங்கிட்டு, சில கலர்ஸ் மூவிங் இல்லாத கலர்ஸ் இருக்கும், அதை வந்து கம்மியாக வாங்கிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இப்போ சுடிதார் வந்து மேலே அடிக்கிறது, இல்லை கை ஏற்றுறது, அந்த மாதிரி வேலைகள் வரும்போது கரெக்டான கலர்ஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வர சுடிதார் எல்லாமே ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலர்ஸில் தான் வருது. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். நான் பேசுகிறது ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே தயவுசெய்து வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து அதை மாற்றிக்கிறேன். அப்புறம் வந்து அடுத்து என்ன அப்படின்னா, சாரீ ஃபால்ஸு, லைனிங், இந்த 2ம் தான். மொத்தம் வந்து நம்ம 6, 7, 8, இது வந்து 9வது விஷயம் பார்த்துட்ருக்கோம். இந்த 9வது விஷயம் வந்து ரொம்ப மெயின். இப்போ ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த கலர்ஸ் உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு வருதுன்றது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ எங்களுக்கு வர கலர்ஸ் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் கிளாத் ஸ்டாக் வச்சுருப்போம். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பண்டிலாக எடுத்துக்குவேன். கிளாத்தை வந்து 1 மீட்டர் கிளாத்தில் வந்து ஒரு பண்டிலாக எடுத்துக்குவேன். தேவைப்படுற கலர்ஸ், கஸ்டமருக்கு உண்டான கலர்ஸ் கஸ்டமருக்கு போட்டு, அந்த கலரில் எது கஸ்டமர்ஸ்க்கு போகலையோ அதை வந்து நான் எனக்கு எங்கள் வீட்டில் லைனிங்க்கு எங்கள் பாப்பாக்கோ இல்லை என் சிஸ்டருக்கோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் தைப்போம் இல்லையா, அவங்களுக்கு லைனிங்க்கு வந்து நான் அதை வந்து மேட்ச் பண்ணிக்குவேன். அதாவது ரொம்ப ஆடாக இல்லாமல் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லைனிங்காக நம்ம வந்து மேட்ச் பண்ணிடலாம். நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிக்குவேன். ஃபால்ஸும் அதை மாதிரி தான். அப்படி வாங்கும்போது நமக்கு வந்து ரொம்ப லாபம். அடுத்து வந்து நான் ஆல்ரெடி ஃபால்ஸ் மேக்கிங் வீடியோலாம் வந்து நிறைய போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. சுடிதார் கட் பண்ணுறீங்க அப்படின்னா சைடு எக்ஸஸ் கிளாத்தை வீணாக தூர போடாதீங்க. அதை வந்து நீங்கள் அப்படியே உடனே கையோடு அப்படியே ஓரம் அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபால்ஸ் நீட்டாக ரெடி ஆயிரும். நான் அப்படி தான் ஃபால்ஸ் ரெடி பண்ணிக்குவேன். தேவைப்படுற கலர்ஸ் அப்படி பார்த்துக்குவேன். ஒருவேளை அந்த கலர்ஸ் வேறு யாருக்கும் செட் ஆகலை அப்படின்னா என்னுடைய சாரீஸ்க்கு எனக்கு தேவையான கலர்ஸ்க்கு நான் அதையே எடுத்துக்குவேன். அது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் எனக்கு. நான் அந்த மாதிரி தான் பார்த்துக்குவேன். அப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் சாக் பீஸ், பிரிக்கிற ஊசி, மிஷின் ஊசி, கை ஊசி, கொக்கி, இந்த 5 ஐட்டமும் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து இதெல்லாம் சின்ன பொருள் தான். பட் ஆனால் லாஸ்ட் மினிட்டில் இது எவ்வளோ டென்ஷன் கொடுக்கும் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். லாஸ்ட் மினிட்டில் தான் கை ஊசி காணாமல் போகும். நம்ம அவசரமாக கொக்கி வைக்க தேடுவோம், கிடைக்காது. மேக்ஸிமம் நான் வந்து எல்லாருமே மிஷினில் கொக்கி வச்சு பழகிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியலை. ஜஸ்ட்டு செட் பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பில்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 10 விஷயமும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னன்னா, சிசர், அடுத்து கட்டிங் டேபிள், அடுத்து லைனிங் கிளாத்து, பாபின் கேஸு, நூல், அப்புறம் ஃபால்ஸு, அப்புறம் ஊசி, அப்புறம் வந்து கை ஊசி, மிஷின் ஊசி, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் தான். பட் ஆனாலும் பிகினர்ஸ் திணறக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் நான் வந்து இதெல்லாம் சொல்கிறேன். வீடியோ வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தீபாவளி நெருங்கிருச்சு. நம்ம எவ்வளோ ஸ்பீடாக தைக்கிறோமோ அவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லோரும் ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு யார் யார் எவ்வளோ தைச்சோன்றதை வந்து நம்ம கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருக்கா தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.